என்னடா சொல்ற? இப்படிலாம் சொல்றானா? ஆமாண்டா, அவன் அப்படிதான் சொல்கிறான். நீ என்ன பண்ண அப்புறம்? ஆனால் நான் கால் கட் பண்ணிட்டேன். நாங்கள் மறுபடியும் மிங்கிள் ஆகுது, எவனும் பிடிக்காதவனா இருப்பான்டா. எனக்கு என் ஆள் தான் முக்கியம். டேய் என்னடா இவ்வளோ அசால்ட்டா சொல்ற? அவன் சொல்றத பார்த்தா உனக்கு பயமா இல்லை? அவன் ஒத்துப்பாலையில் இருந்தாண்டா பயமாக இருக்கு. லவ்வும் முக்கியம் தான், இருந்தாலும் நீ பார்த்து இரு. அவன் சொல்ற மாதிரி ஏதாச்சும் நடந்துரும். இரு, செகண்ட் லைன் வருது. சொல்றா. டேய் நீ இன்னும் கிளம்பலையா? உன் ஆள் ஒன்று 9 மணிக்கெலாம் வர சொன்னாலே. அவ ஒத்துப்பாலடா. ஏன், என்னாச்சு? இல்லை, கனவுல ஒத்துக்காத மாதிரி வருதுடா. இது உனக்கு 6வது லவ் தானே? ஆமாம், என்ன இப்போ அதுக்கு? அதான் உனக்கு பஞ்சுவாட்டி இல்லை. சீக்கிரம் கிளம்பி போடா, அப்பதான் ஒத்துப்பா. சரி. ஹலோ. டேய் ஷாம், ஏன் இதுக்கெல்லாம் கேட்காத. இன்னைக்கு 12 மணி வரைக்கும் வெளியே போகாத. யாரா நீ? நான் யாருன்னு உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. இன்னைக்கு நீ வெளியே போனா உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும், அதில் உன் காலே போயிடும். அப்புறம் நீ லைஃப் நினைச்சிட்டு இருக்க, டான்ஸ் ஆட முடியாது. உன் ஆளும் உனக்கு காலில் 2 விட்டு போயிடுவான். நீயே முடிவு பண்ணிக்கோ. பரத் நீ தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காது. வேடா போன. டேய் சொன்னா புரிஞ்சுக்கோடா, உன் நல்லதுக்கு தான்டா சொல்றேன். ஏன் நல்லதுக்கு சொல்ல? நீ யாரா? நான் உன்னோட 1 மாசம் ஃபியூச்சர் ஷாம்டா. ஃபியூச்சரா? என்னடா வளர்ற? ஆமாண்டா, நான் உன்னோட ஃபியூச்சர் பேசுறேன். நான் சொல்றத பொறுமையா கேளு. எப்படி உன்னோட ஃபியூச்சர் உனக்கு நடக்க போற ஆக்சிடென்ட் முன்னாடி சொல்லி தடுக்க போகிறோனோ, அதே போல என்னோட ஃபியூச்சரும் என்னை தடுக்க பார்த்தான். நான் தான் நம்பாம என் லவ் தான் முக்கியம்னு போனேன். ஆனால் அவன் சொன்ன மாதிரி உண்மையா ஆக்சிடென்ட் ஆச்சு. அதில் என் காலும் போயிடுச்சு, அவளும் போயிட்டா. இப்போ இதே தாண்டா உனக்கும் நடக்க போகுது. பாஸ்ட்ல நடக்க போற ஆக்சிடென்ட்டை முன்னாடியே சொல்லி தடுத்தா ப்ரெசென்ட்ல சரியாயிடும். என்னோட ஃபியூச்சர் என்கிட்ட சொன்னான். அதான்டா தடுக்க வந்திருக்கேன். ப்ளீஸ்டா. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சரா? புரியலையே. புரியலையா? சரி, நீ தான் நான் தான் நீ. அப்போ உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எனக்கும் தெரியும். உனக்கு மட்டும் தெரிஞ்சதெல்லாம் கேளு, நான் சொல்றேன். அப்படி நான் சொல்லிட்டேன்னா நீ 12 மணி வரையும் வெளியே போக கூடாது. சரி, டேட் ஆஃப் பர்த் சொல்லு. 25/2003. எனக்கு பிடிச்சது ஏஆர் ரகுமான் பிடிக்கும், ஜீசஸ் பிடிக்கும். பிடிக்காதது சர்ச்சுக்கு போகிறது பிடிக்காது. 10th மார்க்கு 302. 12th மார்க்கு அதை விட 2 மார்க் கம்மி. நான் இது வரைக்கும் எத்தனை பேர் லவ் பண்ணிருக்கேன்? உன் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்சு இது 6வது லவ், ஆனால் உனக்கு மட்டும் தெரிஞ்சு இது 13வது. அதில் ஒன்று 5th படிக்கும்போது டீச்சர் எடுக்கும். வேற 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 என் தலையை ஆடிக்கிட்டே இருக்குது. பிரில்லியன்ட். நம்ம எல்லாரோட சொல்லி வச்சது சின்ன வயசில் மலை ஏறும்போது தடிக்கு விழுந்து கழுத்தில் அடிபட்டதுன்னு. ஆனால் நமக்கு நடந்தது பக்கத்து வீட்டு ஆண்டி குளிக்கிறத எட்டி பார்க்கும்போது தடிக்கு விழுந்து கழுத்தில் அடிபட்டது. என்ன கரெக்டா? நல்லது சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டோம், அசிங்கப்பட்டு திருந்தினாதான் திருந்துவோம்ல. இன்னும் கொஞ்ச நேரம் தான், வெயிட் பண்ணிட்டு போயிடு. நம்மளோட காலு உன் கையில் தான் இருக்கு. யோ, எவ்வளோ நேரையா இருக்கிறது? யாரும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருப்பாயா? டேய், ஆளா காலா? கால் தான், கால் தான். சரி, உன்னால் எப்படி என்கிட்ட பேச முடியுது? அது உனக்கு கால் போட்டோம், அப்புறம் உனக்கே தெரியும். என்னடா மார்க் ஆண்டனி கதையெல்லாம் சொல்கிற? டேய் டைம் நான் படுறா. யோ, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதான் 5 நிமிஷமா? என் வாட்சில் 10 நிமிஷம் இருக்குன்னு காட்டுது. நல்லா தெளிவா பாரு, எத்தனை நிமிஷம் இருக்கு? யோ, உண்மையா 5 நிமிஷம் தான் இருக்கு. சரி, உனக்கு இந்த நேரத்தில் என்ன வேணா நடக்கலாம். ஏன்னா விதிக்கு ஆப்போசிட்டா நம்ம ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அந்த விதி நினைச்சா என்ன எப்படி வேணா பண்ணி விட்டுரும். நீ தான் பார்த்து யோ, இருக்கணும். இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு. 3 நிமிஷமா? சரி 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 பார்த்துரு. டேய் கேஸ் ஆஃப் பண்ணிட்டல, நீ ஃபேனை ஆஃப் பண்ணிக்கிறியா? சரி சரி, எதுவும் ஏச்சுக்காத, எதுவுமே தொடாம அப்படியே இரு. டேய் என்னடா சவுண்ட் அது? சவுண்டா? ஒன்றும் இல்லையே. பார்த்துருடா, உனக்கு எதனா ஆச்சுன்னா நீயும் உன்னோட பாசிட்டிவ் தான் கெஞ்சணும். அப்புறம் உனக்கு ஹலோ. யோ, எங்கேயா போன? யோ, ஃபியூச்சரு. ஐயோ.
ஆமாக்கா, என் பையனும் சோம்பேறி தான். ஆனால் தான் எங்கள் வீட்டு வால் கிளாக்லேயே 5 நிமிஷம் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் நான்.